Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துல இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து டே 2 சில்வியை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கான லஞ்ச் வந்து கோழி குழம்பு முட்டை தான் இன்றைக்கி வந்து லஞ்சு. ஸோ இன்றைக்கி வந்து டாப்பிக்கை முடிக்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஆல்ஓவர் நமக்கு வந்து வர 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 நம்ம கண்டென்ட் ரொம்ப கம்மியாகும். ஸோ சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி தான் நான் வந்து கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் சீக்கிரம் முடிச்சிடலாம். ரெண்டு பேஜ் தான் நமக்கு வந்து பெண்களுக்கு அதிகம் கண்டென்ட் ரொம்ப கம்மியாகும் போக போக போக. சட்ட திருத்தங்கள் நிறையா இருக்கும். அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து நம்ம சேனல் வந்து 1K ரீச் ஆகிருக்கோம். ஸோ உங்கள் ஆதரவு இல்லாமல் இது கண்டிப்பாக நடந்திருக்காது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் ஒரு விஷயத்தை செய்கிறப்போ அது கிடைக்கிற பலன்கள் ரொம்ப வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம 1K ரீச் ஆகிருக்கிறது. ஸோ என் லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு சந்தோஷமான ஒரு தருணம்னா அந்த 1K ரீச் ஆகுது. இது மிகப்பெரிய ஒரு கனவு ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு கனவாக இருந்தது எனக்கு. ஸோ அந்த ரீச் ஆனது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பெண்களை பலவீனமான பாலினம் என்று சொல்வது ஒரு அவதூறு. ஒரு பெண் இனத்திற்கு ஒரு ஆணினம் இழைத்த ஒரு அநீதியாகும் அப்படின்னு சொன்னால் மகாத்மா காந்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் நம்ம பெண்கள் ரொம்ப ரொம்ப அடிமைப்படுத்தி அப்படி தான் வச்சுருந்தாங்க. ஒரு எஜுகேஷன் நமக்கு கிடையாது, நமக்கு எஜுகேஷனே கிடையாது. 81 அதாவது உலகெங்கிலும் உள்ள கல்வி அறிவில் பார்த்திங்கன்னா கல்வி அறிவற்ற இளையோரின் கிட்டத்தட்ட 63% பெண்கள் தான் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. ஒரு பெண் என்பவர் படித்தா இப்போ ஒரு ஆண் படித்தாங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த அவருக்கு மட்டும்தான் பயன்படும். ஒரு பெண் படித்தாங்கன்னா அடுத்த ஒரு தலைமுறைக்கு அது ஒரு நமக்கு வந்து பயனாக இருக்கும். ஒரு பெண் என்பவர் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் நமக்கு வந்து எஜுகேஷன் நமக்கு வந்து ரொம்ப அதிகமானுச்சு. ஸோ 1951 பார்த்திங்கன்னா அவனோட பெண்களோட கல்வியறிவை பார்த்திங்கன்னா 8.86 இருந்துச்சு. இதுவே 2011 பார்த்திங்கன்னா 65.46% இருக்குது. இப்போ எங்கேயோ போயிருக்கும் பர்சன்டேஜ். இப்போ நமக்கு வந்து நிறையவே பேர் இருக்குது. ஸோ நம்மளோட சாவித்திரிபாய் பூலே பாரம்பரியத்தின் உடைத்த முதல் பெண்கள் பள்ளியின் முதல் பெண் ஆசிரியர் யாருன்னா சாவித்திரிபாய் பூலே. நம்ம பெண் கல்வியை பற்றி பேசுவதற்கெல்லாம் நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வருதுன்னா ஜோதிராவ் பூலே. இவர் தான் வந்து நமக்கு வந்து ஒரு இந்தியாவில் பெண் கல்வியை வந்து செயல் வடிவமாக்கிய வந்து ஜோதிராவ் பூலே. யாருன்னா சாவித்திரிபாய் பூலேயோட ஹஸ்பண்டு தான் ஜோதிராவ் பூலே. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க 1848ஆம் ஆண்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து 2016 பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடக்கும். ஸோ அதில் 33% இடஒதுக்கீடு நமக்கு வந்து பெண்களுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பிப்ரவரி 21, 2016 பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா அதோட அளவு வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தற்போதில் வந்து நம்ம உள்ளாட்சி தேர்தலில் 50% பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு அளித்துள்ள 17வது மாநிலமாக நம்ம தமிழ்நாடு வந்து செயல்படுது. ஒரு பெண் வந்து கிட்டத்தட்ட நம்ம 10% மேலே வந்து ஒரு எஜுகேஷனுக்கு வந்து எஜுகேஷன் பண்ணாங்கன்னா நம்ம ஜிடிபியில் இருக்குல்ல, ஜிடிபியில் வந்து ஒரு 3% வந்து இன்க்ரீஸ் ஆகுமா. பேசிக் எஜுகேஷன் ஒரு பெண் வந்து லேர்ன் பண்ணாங்கன்னா அவங்களோட வருமானம் பார்த்திங்கன்னா 20% வந்து இன்க்ரீஸ் ஆகும். அவங்க வருமானத்தை சொல்கிறேன், வருமானத்தோட சாத்தியம் அப்படிதான். நம்ம ஐக்கிய நாடுகளில் வந்து கல்வி அறிவியல் கலாச்சார அமைப்பில் வந்து கூற்றுப்படி ஒரு கல்வி ஒரு பெண்ணின் வருமானம் ஈட்டும் திறனை வந்து அதிகரிக்குது. கல்வி மட்டும்தான் ஒரு பெண்ணை வந்து பலசாலி ஆக்குது. தன்னை வந்து தனிமையாக வந்து தனிச்சையாக வந்து எந்த ஒரு முடிவை எடுக்க தூணுது. ஸோ வந்து தேசிய மகளிர் ஆணையம் அப்படின்னு சொல்லி பெண்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆணையம் 1992 அமைச்சிருப்பாங்க. ஸோ ஒரு தலைவர் 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த பதவி காலம் பார்த்திங்கன்னா வெறும் 3 ஆண்டுகள். அப்புறம் இவங்க வந்து என்னென்ன வெளியிடுவாங்க பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அம்சத்தை பற்றி வந்து வெளியிடுவாங்க. அப்புறம் ராஷ்ட்ரிய மகிழா அப்படின்னு சொல்லி ஒரு மாத இதில் வந்து இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்புறம் இந்தியாவின் முதல் பெண்மணிகள் அப்படின்னா யாரும் பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் அவங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி 1966. ஸோ நம்ம வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னா சரோஜினி நாயுடு, அது உங்களுக்கு தெரியும். மத்திய அமைச்சரவை பதவி வகித்த தேர்தல் முதல் பெண் பார்த்திங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். அப்புறம் நமக்கு சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க, சமோதய சட்டம் அப்படின்னு சொல்லி 1976 ஒரு 20 சட்டங்கள் இருக்குது, நிறையவே சட்டங்கள் கொடுத்துருப்பாங்க.
அப்புறம் வந்து அதாவது சம ஊதிய சட்டம் 1976, கருங்கலைப்பு தடுப்பு சட்டம் 1971, மகப்பேறு தடுப்பு சட்டம் 1961 சொல்லி இந்த மாதிரி ஒரு 20 சட்டங்கள் மாதிரி பெண்களுக்கான சட்டங்கள் இருக்குது. ஸோ இன்றைக்கி டாபிக் வந்து நான் ஓவராக முடிச்சுட்டேன். ஸோ தர்பூசணி ஜூஸ் இது குடிச்சிட்டா வந்து நம்ம வந்து ஸ்டடி முடிச்சிருக்கேன். சார் ஒக்கா போட்டு கொடுத்தாங்க தர்பூசணி ஜூஸ் நம்ம குடிச்சாச்சு. ஸோ இன்றைக்கோட ஸ்டடி ஓவர். ஸோ தேங்க்யூ.